அமெரிக்க ராணுவ தளத்தில் பறந்த மர்ம ட்ரோன்களால் பதற்றம். அமைச்சர்களை இடமாற்றம் செய்ய முடிவு. மத்தள விமான நிலையத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் தரையிறங்க அனுமதி மறுப்பு. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி விளக்கம். 5 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப்பொருள் மீட்பு. கட்டுநாயக்காவில் சிக்கிய மூதூர் வர்த்தகர். IMF உயர்மட்ட குழுவினர் மார்ச் 26 இலங்கைக்கு வருகை. கடன் மறுசீராய்வு குறித்து முக்கிய பேச்சு. ஜான்ஸ்டன் 2 மகன்கள் உள்ளிட்ட 5 விளக்கமறியலில் மேலும் நீடிப்பு. காணாமலாக்கப்பட்டோர் தரவுகளால் கொதித்தெழுந்த சாணக்கியன். சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன திட்டவட்ட அறிவிப்பு. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள இராணுவ தளத்தின் மீது மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு வசிக்கும் பாதுகாப்பு வெளியுறவு அமைச்சர்களை இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க தலைவர் வாஷிங்டனில் போர்ட் லெஸ்ஸி ஜே மெக்னேயர் என்ற இராணுவ தளம் அமைந்துள்ளது. இந்த மையம் அமெரிக்காவின் முக்கிய ஆயுத கிடங்குகளில் ஒன்றாக விளங்குகின்றது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆகியோர் இந்த வளாகத்தில் வசிக்கின்றனர். இந்த சூழல் கடந்த 10 நாட்களாக மெக்னேயர் இராணுவ தளத்தின் மேலாக மர்ம ட்ரோன்கள் பறக்கின்றன. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள இராணுவ தளத்தின் மீது மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு வசிக்கும் பாதுகாப்பு வெளியுறவு அமைச்சர்களை இடம் மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் போர்ட் லெஸ்ஸி ஜே மெக்னேயர் என்ற இராணுவ தளம் அமைந்துள்ளது. இந்த மையம் அமெரிக்காவின் முக்கிய ஆயுத கிடங்குகளில் ஒன்றாக விளங்குகின்றது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆகியோர் இந்த வளாகத்தில் வசிக்கின்றனர். இந்த சூழலில் கடந்த 10 நாட்களாக மெக்னேயர் இராணுவ தளத்தில் மேலாக மர்ம ட்ரோன்கள் பறக்கின்றன. அமெரிக்க இராணுவ தளத்தின் வான் பாதுகாப்பு கவசம் கண்காணிப்பை மீறி மர்ம ட்ரோன்கள் இராணுவ வளாகத்திற்குள் நுழைந்திருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையில் வெள்ளை மாளிகையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை மெக்னேயர் இராணுவ தள வளாகத்தில் இருந்து இடமாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் தம்பாவில் மெக்டில் விமான படைத்தளம் செயல்படுகின்றது. இந்த விமான படைத்தளத்திற்கு அருகே மர்ம ட்ரோன்கள் அடிக்கடி பறக்கின்றன என தகவல் வெளியாகியுள்ளன. எனவே அமெரிக்காவில் உள்ள அனைத்து இராணுவ தளங்களும் உஷார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை மத்தள விமான நிலையத்தில் தமது போர் விமானங்களை தரையிறக்குவதற்கு அமெரிக்கா அனுமதி கோரியிருந்தாலும் அதற்கு இடமளிக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அதற்குரிய நியாயபூர்வமான காரணங்களையும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் இன்று எடுத்துரைத்தார். ஈரான் கப்பல் விவகாரம் தொடர்பில் எதிரணியால் பொறுப்பற்ற விதத்தில் முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளையும் ஜனாதிபதி நிராகரித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் தொடர்பில் இலங்கை மத்தியஸ்தகர் கொள்கையே பின்பற்றி வருகின்றது. இந்த கொள்கையில் இருந்து நாம் விலகப் போவதில்லை. எனினும் நாம் ஒரு தரப்புக்கு சார்பாக செயற்படுகின்றோம் எனவும் முடிவுகள் முறையாக எடுக்கப்படவில்லை எனவும் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். இது அடிப்படையற்ற குற்றச்சாட்டாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். 2026 மார்ச் 9 மற்றும் 13 இலங்கைக்கு நல்லெண்ணம் அடிப்படையிலான விஜயத்தை மேற்கொள்வதற்கு ஈரானின் கப்பல்களுக்கு அனுமதி வழங்குமாறு 2026 பிப்ரவரி 26 அனுமதி கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் அரசு பரிசீலித்து வந்தது என்றும்
தெரிவித்தார். அன்று மாலையே தமது கடற்படைக்குரிய 2 போர் விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு அமெரிக்கா அனுமதி கோரியது. இவ்வாறு இருதரப்புகளும் எம்மிடம் கோரிக்கை விடுத்திருந்தன. அக்காலப்பகுதியில் போர்ச்சூழல் ஏற்படும் அபாயத்தில் இருந்து நாம் மத்தியஸ்தல கொள்கையை பின்பற்றுவதால் அனுமதி வழங்குவதில்லை என்று குறிப்பிட்டார். ஈரான் கப்பலுக்கு ஏன் அனுமதி வழங்கவில்லை என சிலர் கேட்டனர். இவ்வாறு வழங்கியிருந்தால் அமெரிக்க போர் விமானங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அவ்வாறு செய்திருந்தால் இலங்கைக்கு தொலைவில் நடக்கும் போர் மத்தள துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுகம் வரை நெருங்கியிருக்கக்கூடும். நாம் அதற்கு இடமளிக்கவில்லை. நெருக்கடியான சூழலிலும் நாம் மத்தியஸ்த கொள்கையை பாதுகாத்தோம். ஈரான் கப்பலில் இருந்த மாலுமி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் உதவி கோரப்பட்டிருந்தது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உதவ வேண்டும் என்பது சர்வதேச சட்டத்தில் உள்ள ஏற்பாடு. இதற்கமைய இடமளிக்கப்பட்டது. இலங்கையின் பொருளாதார மண்டலத்திற்கு அப்பால் உள்ள பகுதியில் ஈரான் கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு இலக்கானது. அப்போது சர்வதேச சட்டம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் நாம் உதவினோம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றியும் பல கோணங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றியும் பல கோணங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. போரில் ஈடுபடுவது தொடர்பில் எதுவும் இல்லை. இராணுவ பயிற்சி, ஒத்துழைப்பு உள்ளிட்ட விடயங்களே எம்மிடையில் உள்ளன. எதிரணி கூறுவது போல் ஒப்பந்தம் இருந்தால் அமெரிக்க விமானங்கள் தரையிறங்க அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் அல்லவா? எனவே சர்வதேச விவகாரங்களின் போது பொறுப்புடன் எதிரணி கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். சுமார் 5,14,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப்பொருள் தொகையை இலங்கைக்கு கடத்தி வந்த அதனை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல முயன்ற இலங்கை வர்த்தகர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மூதூர் பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குறித்து போதைப்பொருள் தொகையை தாய்லாந்தின் பெங்காங் நகரில் கொள்வனவு செய்து அதனை அங்கிருந்து இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு கொண்டு சென்றுள்ளார். பின்னர் பெங்களூரில் இருந்து இன்று அதிகாலை அவர் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். அவர் கொண்டு வந்த 2 பயண பொதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த குஷ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளது என்று அந்த அமைப்பின் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கோசாத் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். கொள்கை ரீதியான முக்கிய கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்காக இலங்கைக்கு வரவுள்ள இந்த குழுவினர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து பேச்சுக்களை முன்னெடுப்பர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை ஒன்றிணைந்து நிறைவு செய்வதே இந்த விஜயத்தின் பிரதான நோக்கமாக அமைந்துள்ளது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, வரி மறுசீரமைப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைகளில் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் குறித்து இந்த குழுவினர் அரசின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் விரிவாக ஆராய உள்ளனர். இந்த மீளாய்வு வெற்றிகரமாக நிறைவடையும் பட்சத்தில் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த கட்ட நிதி உதவிகள் தடையின்றி கிடைப்பதாக வாய்ப்புகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதிவான் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. வத்தளை மேலதிக நீதிவான் முன்னிலையில் சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியலில் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி வாகனம் ஒன்றை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுடன் அவரது மூத்த மகன் ஜொஹான் பெர்னாண்டோ, இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோ மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர்
உள்ளிட்ட 5 இவ்வாறு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான இந்த வழக்கு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் எவ்வித சர்வதேச விசாரணைகளையும் முன்னெடுப்பதை அரசு கடுமையாக எதிர்ப்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரா சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை திட்டவட்டமாக குறிப்பிட்டார். காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை குறித்து அமைச்சர் உரையாற்றுகையில் 2009 ஆண்டு போரின் இறுதிக்கட்ட காலப்பகுதியில் சுமார் 2464 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த எண்ணிக்கை விவாதத்திற்குரியது. காணாமல் போனவர்கள் தொடர்பான துல்லியமான தரவுகள் தற்போது எமது வசம் இல்லை என்றார். போர்க்கால பகுதிகளில் இரு தரப்பினருமே இத்தகைய காணாமலாக்கல் சம்பவங்களில் ஈடுபட்டனர். அரசு ஒருபோதும் இத்தகைய செயல்களை ஆதரிக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சம்பவங்கள் குறித்து எந்தவொரு சர்வதேச அமைப்போ அல்லது வெளித்தரப்போ விசாரணை நடத்துவதை அரசு அனுமதிக்காது என்று தெரிவித்த நீதி அமைச்சர் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். நீதி அமைச்சரின் இந்த விளக்கத்தை ஏற்க முடியாது என்று தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரா சாணக்கியன் அரசின் நிலைப்பாட்டை வன்மையாக கண்டித்தார். காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் நீதி வழங்குவதிலும் பொறுப்பு கூறுவதிலும் அரசு முறையான அல்லது தெளிவான கொள்கை எதுவும் இல்லை. அமைச்சரின் தரவுகள் முரணான உள்ளன என்று சாணக்கியன் எம்பி குற்றம் சாட்டினார். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நீண்ட காலமாக நீதிக்காக போராடி வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த விவாதம் அரசியல் தளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ராணுவ தளத்தில் பறந்த மர்ம ட்ரோன்களால் பதற்றம், அமைச்சர்களை இடமாற்றம் செய்ய முடிவு. மத்தள விமான நிலையத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் தரையிறங்க அனுமதி மறுப்பு. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி விளக்கம். 5 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருள் மீட்பு. கட்டுநாயக்காவில் சிக்கிய மூதூர் வர்த்தகர். IMF உயர்மட்ட குழுவினர் மார்ச் 26 இலங்கைக்கு வருகை. கடன் மறுசீராய்வு குறித்து முக்கிய பேச்சு. ஜான்ஸ்டன் 2 மகன்கள் உள்ளிட்ட 5 விளக்கமறியலில் மேலும் நீடிப்பு. காணாமலாக்கப்பட்டோர் தரவுகளால் கொதித்தெழுந்த சாணக்கியன். சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன திட்டவட்ட அறிவிப்பு. இத்துடன் ஈரோத்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.